Realme UI GT60 இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பற்றி ஆல்ரெடி வந்து எல்லார் மைண்ட் செட்லையும் ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஃபோன் வந்து Snapdragon 7+ ஜென்ரேஷன் 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மோட்டோட H50 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7 ஜென்ரேஷன் 3, இதில் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 7+ ஜென்ரேஷன் 3. Snapdragon 7 ஜென்ரேஷன் 3 விட இந்த Snapdragon 7+ ஜென்ரேஷன் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக ஃபார்ம் பண்ணும். இது வந்து Snapdragon 8 ஜென்ரேஷன் 3 விட லைட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Snapdragon 7+ ஜென்ரேஷன் 3. இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து 31,000 ரூபாய்க்கும், இதே ஹையர் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 4 வேரியண்ட்டை வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2,000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த எல்லா 4 வேரியண்ட்லையுமே வந்து உங்களுக்கு 2,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸாக வந்து வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து வர்த்தாக இருக்குமா இருக்காதான்ட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம கீழே ரெட் பட்டன் அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம், என்ன ரீசனுக்காக இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 inch 1.5K BOE S1 OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி வந்து BOE டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனீஸோட டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணல, OLED டிஸ்பிளே, அதுவும் BOE டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது BOE டிஸ்பிளேவும் ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லா ஃபோனுமே கூட. 120 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 1600 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோன் வந்து கிடைக்கும். 80 LTPO டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிஸ்பிளேக்காக யூஸ் ஆகிற பவர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கும் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்னிங் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான ப்ரொடக்ஷனாக இருக்கும் டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஞ்சல் டைப்பில் இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸாக வந்து Snapdragon 7+ ஜென்ரேஷன் 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 lakhs கிட்ட வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்டர்ஸ்கோர் வந்து 15 lakhsன்றது கொஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் DDR5X RAM UFS 4.0 விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த UFS 4.0 விஷயம் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. பேஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் UFS 3.1 வருஷம் கொடுத்துருக்காங்க. மிச்சம் 3 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து UFS 4.0 வருஷம் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் UFS 3.1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அது கூட பார்த்துருக்காங்க ஒரு பெரிய VC கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹீட் ஆகினாலும் ஓரளவுக்கு வந்து பேட்டராகவே கண்ட்ரோல் ஆகும். இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் கேமிங் ஆடுறப்போ, இல்லை வந்து அதிகமான கிராஃபிக்ஸில் எதனா வந்து ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேணா ஒரு கேம் வந்து விளையாடுறீங்கன்னப்போ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. Sony IMX6156 சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அது வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு ஒர்க்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்க நினைக்கிறப்போ, ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 120க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஒரு சாலிடான பேட்டரி வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட ஓரளவுக்கு வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். Wi-Fi 6 வெர்ஷன், ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. X-axis LED மோட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வைப்ரேஷனுக்காகவும் NFC கொடுத்துருக்காங்க. ஒரு 15 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து IR பிளாஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். IP65 ஃப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். பார்த்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனே வந்து பெட்டராக இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கூட குவாலிட்டி சொல்ல இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து மேஜரான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு டிஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்காக இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ மெயினான 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க வந்து மேஜரான டிசைன் வைஸாக வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ 3 கேமரா டிசைன் மாதிரி 2 மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸாக வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. டூயல் டோன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 கலர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். டிசைன் வைஸாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்காகவும் இல்லை, ஒரு யூனிக்கான அட்ராக்ஷனாகவும் இந்த ஃபோனில் வந்து டிசைன் வைஸாக கொடுக்கல. அதுதான் வந்து உண்மையான விஷயம். அப்புறம் இந்த ஃபோன் வந்து டிசைன் வைஸாக இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கா இல்லையான்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும்
டீசெண்டாகவே கிடையாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 25,000 வந்து இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அபோவ் 30,000 ஆகட்டும், அபோவ் 35,000 கூட இந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியான விஷயம் தான். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX882 சென்சார் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான விஷயம் தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX355 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளும் ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து கிடைக்காதுன்னு தான் சொல்ல முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஃபார்ம் பண்ணணும், தவிர இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் தான் வந்து மேஜரான விஷயமா இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 2 விஷயம் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். சரிங்க, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து டிசைன் வைஸாக வந்து எந்த விதமான கான்சன்ட்ரேட்டும் இல்லை. கேமராவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ தாராளமாக வந்து இந்த ஃபோன் வந்து பிக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வைஸும் பெஸ்ட்டாக இருக்குது, பேட்டரி பேக்கப்பும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வைஸாக நீங்கள் கண்ணை மூடி இந்த ஃபோனை வந்து பிக்கப் பண்ணி போயிக்கலாம். நீங்கள் வந்து கேமிங் ஆடுறீங்க, இல்லை மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கண்ணை மூடினு இந்த ஃபோன் வந்து பிக் பண்ணி நீங்கள் போயினேக்கலாம். ஏன்னா வந்து கேமிங் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தான ஃபோனாக இருக்கும். நான் கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனக்கு வந்து டிசைன் வைஸாக பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறப்போ விருப்பம் நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஃபோன் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கேமராக்கு முக்கியத்துவம் இருக்கணும், டிசைன் வைஸாக பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு ஃபோனை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பற்றி இருக்கும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து அந்தளவுக்கு வந்து மோசமாக கொடுக்கல. இப்போ அந்த கேமராவும் அப்புறம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கொஞ்சம் தான் கம்மி, தவிர மிச்சப்படி எல்லாம் ஓகே தான். ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஃபார்மான பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டன் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம போகிற இடத்துல சேரும். பை பை.